கடையில் வந்து ரெடிமேடாக பானிபூரி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தருவாங்க, பார்த்துக்கோங்க. இது எண்ணெயில் போடும் போது நல்லா புஃப்னு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டார்டிங் ஒன்று போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கனாலே புஃப்ன்ட்டு வரும். இப்படி வந்தோடனே திருப்பி போட்டுருணும். ஸ்டார்டிங் போட்டு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா 2 3 அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்து நான் வந்து சின்ன கடாய் அப்படின்றதுனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் கடாய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 4-5 கூட போட்டு பண்ணிக்கலாம். ஒரு சைடு புஃப்ன்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு திருப்பணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள். இதை எடுத்து தனியாக ஒரு இதில் போட்டு சர்வ் பண்ணும்போது தனியாக சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் தெரியுதா? இந்த மாதிரி வந்த உடனே டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஒன்று எடுத்து தனியாக வச்சுட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டா இந்த மாதிரி சுருங்கிடும். இந்த மாதிரி நல்லா இதுவாக இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைனா இப்படி தான் நசுங்கி போயிடும். தெரியுதா? இந்த மாதிரி ஆகிடும். இப்போது பானிபூரி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். புதினா 1 கைப்பிடி, சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா. சின்னதாக இருந்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ புதினா போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன். லெமன் இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி. புதினா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு செய்ய போகிறேன், அதனால் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, பாதி லெமனா கொட்டை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு தன்மைக்காக தான் இது. இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இங்கே இருக்க காம்பை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த ரசத்தை வந்து வடிகட்டிக்கலாம். கரண்டி அந்த மாதிரி எதனா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இப்போ நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக உருளைக்கிழங்குக்கு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து சீவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டில் வேக வச்சுட்டு மேஷ் பண்ணும்போது கூட உரிச்சிக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலரிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து எடுத்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தோல் உரிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம். இதுமாரி ஒரு டீஸ்பூன் இல்லை மேஷர் இருந்தால் கூட அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பானிபூரி சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங் சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பானிபூரி ரசம்.